Good evening students. Class start பண்ணலாமா? என்ன செய்தோம்? Square root start பண்ணலாமா? Square rootல factorization use பண்ணலாம் அப்படினு சொல்லி சொன்னோம் இல்லையா? நம்ம இன்னும் exercise 312ல first question மட்டும் ஈஸியான क्वेश्चंस எல்லாம் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ second questionல இருந்து we'll start. சரியா? for second question என்ன கொடுத்திருக்காங்க? Find the square root of the following அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியா? first question எடுத்துக்குவோம். 16x square minus 24x plus 9. It is a trinomial. இந்த மாதிரி functions நீங்க பார்க்கும்போது முதல்ல இந்த first termையும் last termையும் பாருங்க. If they are perfect squares. அது perfect square இருக்கும் பொழுது you can write it as 4x the whole square plus 3 square. அப்ப என்ன அர்த்தம்? இது a square அது b square னா a is equal to 4x b is equal to 3 ன்னு இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. இப்ப இங்க minus 2ab ன்னு எழுதினா என்ன வரும் அப்படிங்கறத பாப்போம். minus 2 into a into b போட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. 2 4s are 8 8 3s are 24. அப்ப கரெக்ட்டா வருதா? அப்ப அந்த minus 24x அப்படிங்கிறது நமக்கு minus 2ab ஃபார்முலா தான் இருக்கு. So this can be written as 4x minus 3 அதாவது a minus b the whole square. இல்லையா? Therefore square root of 16x square minus 24x plus 9 is equal to square root of 4x minus 3 the whole square. சரிதானா? So this is equal to square root அதாவது whole squareக்கு ஒரு square root எடுத்தோம்னா ரெண்டும் போயிடும். So it is 4x minus 3. பட் அடுத்த क्वेश्चन பாருங்க. மூணு எக்ஸ்பிரஷன் வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ the x square minus 25 அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? 25 is 5 square. Therefore a square minus b square ஃபார்முலா இருக்கு. So it is a plus b into a minus b. சரியா? x square அடுத்த எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். x square plus 8x plus 15 is equal to இது எப்படி எழுதலாம்? 5 plus 3 15 வந்து 5 into 3 8 5 plus 3 5 3s are 15. அப்போ x plus 5 into x plus 3 ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது x square plus 2x minus 15 minus 15 வரும்போது இங்க 2 தான் இருக்கு plus 5 minus 3 plus 5 minus 3 ங்கும்போது x plus 5 3s are 15 x plus 5 into x minus 3. சரிதானா? 5 3s are 15. இது மூணு டேர்ம் வருதே. ஒரு தடவை செக் பண்ணலாம். I think this is to be minus 22x. புக்ல செக் பண்ணிடுவோம். Yes. புக்ல இது minus 2x தான் கொடுத்திருக்காங்க. இப்போ minus 2x போடும்பொழுது இது மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகும். சரியா? Therefore square root of x square minus 25 into x square plus 8x plus 15 into x square plus 2x minus 5 is equal to இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலாம். x plus 5 into x minus 5 into x plus 5 into x plus 3 into x minus 5 into x plus 3. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரெண்டு x plus 5 இருக்கு. So you can take one x plus 5 outside. இங்க ரெண்டு x minus 5 இருக்கு. So ஒரு x minus 5 வெளியே எடுத்துக்கலாம். ரெண்டு x plus 3 இருக்கு. So ஒரு x plus 3 நம்ம ஸ்கொயர் ரூட் சிம்பலுக்கு வெளியில எடுத்துக்கலாம். So next question, third question. Third question பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுமா? பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்கு இல்லையா? a b c அதாவது x y z ன்னு நமக்கு மூணு
வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப அது என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். 4x square plus 9y square plus 25z square. இதை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், இது 2x the whole square, இது 3y the whole square, இது 5z the whole square. அப்போ a square plus b square plus c square அதுல இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா? எங்க நமக்கு a square plus b square plus c square வரும்? a plus b plus c the whole square இல்லைனா a minus b plus c the whole square, அந்த ஃபார்ம்ல தான் வர முடியும் இல்லையா? அப்போ this can be written as 2x 3y 5z. நடுவுல பிளஸ் மைனஸ் வரணும். எப்படி வரணுங்கிறத we are going to decide using the other terms. இப்போ minus 12xy plus 30yz minus 20zx. பார், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல எப்பவுமே நெகட்டிவ் வந்தா ரெண்டு டேர்ம் வந்து நெகட்டிவா இருக்கும். சரியா? நெகட்டிவ் வரலன்னா எல்லாமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. பட் நெகட்டிவ் வந்தா there will be two terms with negative sign. இந்த ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கு. அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல எது காமன் ஃபேக்டர்னு பாருங்க. பாரு, இங்க x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. அப்ப x is the common factor. அந்த x தான் நமக்கு மைனஸ்ல இருக்கு. எந்த ஃபேக்டர் காமனா இருக்கோ அதுதான் மைனஸ்ல இருக்கு. புரியுதா? அப்போ இது எப்படி எழுதலாம் பாரு. is equal to 2x the whole square. அப்ப 2x the whole square போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் x வந்து மைனஸ்ல இருக்க போகுது. so it will be minus 2x the whole square. புரியுதா? plus 3y the whole square plus 5z the whole square. அப்ப a square plus b square plus c square. அடுத்து என்ன வரணும்? a plus b plus c the whole square போடணும் இல்லையா? அப்போ plus 2ab plus 2bc plus 2ac வரணும். அப்போ as நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து இந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் அது மாதிரி எழுதுவோம். பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் போட்டோம். இந்த a ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், இந்த மைனஸ் கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க -2 தான் a -2x இல்லையா? ஏன்னா x வந்து காமனா இருக்குது, அது அந்த டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு. அப்ப x must be நெகட்டிவ். நெக்ஸ்ட் 2ab இல்லையா? 2 into -2x into 3y. மல்டிப்ளை பண்ணி பாரு. 2 2s are 4, 4 3s are 12, plus into minus minus. கரெக்டா இருக்கா? so I can have it. அடுத்தது plus 2 பாரு, 2ab போட்டோம், 2bc போடணும், 2 into 3y into 5z. மல்டிப்ளை பண்ணி பாரு. 2 3s are 6, 6 5s are 30yz. பிளஸ் தான் கரெக்டா இருக்கு. பிளஸ் 2ac 2 into -2x into c என்ன நமக்கு 5z. மல்டிப்ளை பண்ண 2 2s are 4, 4 5s are 20, -20 கரெக்டா இருக்கு. சரிதானா? so this can be written as -2x plus 3y plus 5z the whole square. a plus b plus c the whole square. அப்ப நமக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கணும். அதை இந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனோட கார்லேட் பண்ணவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இப்ப ஸ்கொயர் ரூட் போடலாமா? therefore square root of அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்குவோம். 4x square plus 9y square plus 25z square minus 12xy plus 30yz minus 20zx is equal to square root of minus 2x plus 3y plus 5z the whole square. Okay, square root எடுத்தேனா it is minus 2x plus 3y plus 5z. சரியா? அந்த மைனஸ் வந்து எப்படி வருது? எந்த காமன் டேர்ம் எங்க எதெல்லாம் மைனஸா இருக்கோ அதுல வந்து காமன் டேர்ம் எதுவோ அந்த வேரியபிள் தான் நமக்கு நெகட்டிவ்ல வரும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். பாக்குறதுக்கு தான் பெரிய கொஸ்டின் மாதிரி நமக்கு இருக்குது. பாரு, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? பிளஸ் 1/x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு சொன்னா 2 எப்படி எழுதலாமா?
2 can be written as 2 into x square into 1 by x square. இல்லையா அப்படின்னா x square cancel ஆகும். So this is of the form a square plus b square plus 2ab. Therefore, this can be written as a plus b the whole square. Therefore, square root of x power 4 plus 1 by x power 4 plus 2 is equal to square root of x square plus 1 by x square the whole square. இப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் போயிடும். So it is simply x square plus 1 by x square. சரியா? Fifth question we have to factorize. Fifth question la மூணு expression இருக்கு. 6x square plus 5x minus 6. இது எப்படி factorize பண்ணுவோம் நம்ம? ஞாபகம் இருக்குதா? 6 6 are 36. 36 போது minus 36 நமக்கு இங்க. அப்போ இங்க plus 5 வரணும்னா plus 9 sorry இங்க plus 5 னா 9 4s are இல்லையா? 36 எப்படி பிரிக்கலாம்? 9 4s பிரிக்கலாம். அப்போ plus 9 minus 4. 5 வந்துருச்சா? So this can be written as 6x square plus 9x minus 4x minus 6. 2 terms எடுத்துக்கோங்க. 3x காமனா இருக்கு. 2x plus 3 minus 2 காமனா இருக்கு. 2x plus 3 which is 2x plus 3 into 3x minus 2. இது ஒரு factorization. இதே மாதிரி அடுத்த factorize பண்ணுவோம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த factors கடைசியா நீங்க எழுதும்போது கண்டிப்பா அது பேர் ஆகணும். பேர் ஆகல அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கோம். எய்தர் சைன் நம்ம தான் எழுதினோம் இல்லையாங்க, சைன் தப்பா கொடுத்திருக்காங்க, இல்ல நம்ம தப்பா எழுதியிருக்கோம், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இல்ல நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணதுல பிளஸ் மைனஸ் ஏதோ தப்பா போட்டிருக்கோம்னு புரியணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே ஃபேக்டர் ஷுட் பி பேர்டு, பேரா தான் வரும். புரியுதா? சோ அடுத்ததுல இதுல ஏதாவது ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா வரும் அடுத்த ஃபேக்டரைசேஷன்ல. தட் இஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. அப்ப 6 2s are 12. 12ங்கும் போது நமக்கு தேவை மைனஸ் 12. இங்க ஒரு மைனஸ் 1. இப்போ 4 3s are 12 இல்லையா? அப்போ மைனஸ் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் 4 பிளஸ் 3. சரியா? So this can be written as 6x square minus 4x plus 3x minus 2. பேர் பண்ணுங்க. இங்க 2x காமனா இருக்கும். We'll have 3x minus 2 plus 1 common 3x minus 2. இப்போ 3x minus 2 common 2x plus 1. சொன்னேனா ஏதாவது ஒண்ணு காமனா இருக்கும்னு சொன்னேன். இங்க ஒரு 3x minus 2 வருது, இங்கேயும் 3x minus 2 வந்தாச்சு. இப்ப கண்டிப்பா நீங்க அடுத்த ஃபேக்டர் நீங்களே எழுதிடலாம். 2x plus 3 into 2x plus 1 தான் அடுத்ததுக்கு ஃபேக்டரா இருக்க முடியும். எழுதலாம். 4x square plus 8x plus 3 is equal to பாரு 4 3s are 12. இங்க 6 2s are 12. 6 plus 2 8. இப்ப எப்படி பிரிக்கலாம்? 4x square plus 6x plus 2x plus 3. பேர் பண்ணுங்க terms 2x common 2x plus 3 plus 1 common 2x plus 3 equal to 2x plus 3 into 2x plus 1. சரியா? Therefore, square root of and the product of 3 expression எழுதிக்கோங்க is equal to square root of 2x plus 3 into 3x minus 2 into 3x minus 2 into 2x plus 1 into 2x plus 3 into 2x plus 1. This is equal to 2x plus 3 இருக்கு. So you can take 1 2x plus 3 out. 3x minus 2 கூட 2 இருக்கு. So you can take 1 factor out. 2x plus 1 இருக்கு. Square root குள்ளே we can write 1 factor. So now it's over.
6th question you can take as homework. ஒரே ஒரு சம் தான் homework தரேன். ஃபேக்டரைசேஷன் பண்ணி இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் போட்டுவாங்க. அடுத்து நமக்கு லாங் டிவிஷன் மெத்தட். இந்த லாங் டிவிஷன் மெத்தட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாரு, இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இஃப் யூ ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்கொயர் ரூட் என்ன செய்வீங்க? ரைட் சைட்ல இருந்து 2 2 அப்படி பிரிச்சுக்குவீங்க, பீரியட்ஸ் பிரிச்சுக்குவீங்க. பிரிச்சுட்டு ஸ்கொயர் ரூட் அப்படிங்கறதுனால 2 2 டேர்ம்ஸா பிரிக்கணும். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் உன்னோட டிவைசர் மாறும். இங்க வந்து which is the highest common highest square factor square number which is the highest square number which will go in 6 அப்படினு பார்த்தோம்னா 4 இல்லையா? 4 தான் போகும். 4 க்கு அப்புறம் 9 வந்துரும். 1 4 9 அப்படி தான் பார்க்கணும். இப்படி பாக்கும்போது 2 2s are 4 இப்படி தான் பார்த்து எழுதணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா அடுத்த 2 டேர்ம்ஸ் மொத்தமா அப்படியே கொண்டு வருவோம். 65 அப்படின்னு கொண்டு வருவோம். அதே மாதிரி இந்த இடத்துல டிவைசரை மாத்துவோம். எப்படி மாத்துவோம்? இங்க மேல இருக்கிற கோஷன்ட்ட அப்படியே நம்ம டபுள் பண்ணுவோம். சோ 4 அப்படின்னு வரும். இங்க ஒரு டேர்ம் நம்ம எழுத வேண்டியிருக்கும் இல்லையா? பாரு, 4 6 are 24. அப்ப 6 டைம்ஸ் போகுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது 4 6 இங்க போட்டினா அது இன்னொரு 6 ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 6 6 are 36 3. இப்போ 24 plus 3 அப்படிங்கும்போது 27 ஆகும். அப்ப அது போகாது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப 6 போட்டு போகல அப்படின்னா we can try the next number. next smaller number which is 5 இல்லையா? இப்ப நீ இங்க 5 போடும்போது கண்டிப்பா இங்கேயும் 5 போடணும். அந்த 5 வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 5 5s are 25, 2 5 4s are 20 plus 2 22, நமக்கு ரிமைண்டர் 40 வரும் இல்லையா? இப்போ அடுத்த ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம கீழே இருக்கணும். இப்ப என்ன செய்யணும்? இங்க என்ன நம்பர் இருக்கோ இதை அப்படியே டபுள் பண்ணும் இல்லையா? 25 டபுள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். சரியா? இங்க 50 வந்து ஆக்சுவலா 8 டைம்ஸ் நமக்கு போகும். சரிதானா? 5 5s are 25, 2 20 22 நமக்கு 50 5 வந்து 8 டைம்ஸ் போகும். பட் 8 டைம்ஸ் போனா இங்க 5ல வந்து நமக்கு இங்க 4 இல்லையா? அப்ப இங்க 8 போட்டா 8 8s are 64. 4ல முடியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 8s are 64, 6 remains. இப்போ 8 0 0 0 plus 6 6. இப்போ 8 5s are 40 முடிஞ்சது. இப்படிதான் போடுவோம். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம டேர்ம்ஸ் இறக்கும் பொழுது 2 2 டேர்ம்ஸா இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மளோட டிவைசரை வந்து மாத்திட்டே வரணும். மேல அந்த ஸ்டேஜ்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த நீங்க டிவைட் பண்ண போற ஸ்டேஜ்ல என்ன கோஷன் இருக்கோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி நீங்க சைடுல எழுதிட்டு அதுக்கு இன்னொரு ஃபேக்டர் எழுதணும். இதே ப்ரொசீஜர்லாம் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் நம்ம அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் ஃபாலோ பண்ண போறோம். பாப்போம். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. அடுத்த எக்ஸசைஸ்ல அதாவது எக்ஸசைஸ் 313ல find the square root of the following polynomials by division method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நம்பர்ஸ்ல பண்ணதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் சைடு பை சைடா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியா? நம்ம கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चन x power 4 minus 4x cube plus 10x square minus 12x plus 9. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா the order of the variable.
வேரியபிளோட பவர்ஸ் ஷுட் பி எய்தர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் இன் டிசெண்டிங் ஆர்டர். எந்த ஆர்டரா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆர்டர்ல இருக்கணும். இப்ப இங்க 4 3 2 1 0 பவர் இல்லையா, அங்க x பவர் 0 இருக்கு. சரியா, இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கணும். அப்படி ஆர்டரா இல்லைன்னா நீ ஆர்டரா எழுதிக்கணும். ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து சிந்தட்டிக் டிவிஷன்ல பண்ணோம் இல்லையா, ஏதாவது ஒரு டேர்ம் வந்து நமக்கு இல்ல அப்படின்னா அது அந்த இடத்துல 0 போட்டுட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணும். சரியா, இன்னொன்னு என்னன்னா, நீ வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் ஐ மீன் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது டெஃபினெட்லி திஸ் வில் பி அன் ஈவன் பவர். இங்க வந்து ஈவன் பவர் தான் கண்டிப்பா இருக்கும். அப்படி ஈவன் பவர் இருக்கும்போது we will have only odd number of terms இல்லையா. ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு x பவர் 0 வருது இல்லையா, அதனால நமக்கு ஆட். இப்ப வந்து 6ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 7 டேர்ம்ஸ் இருக்கும். 4ல ஸ்டார்ட் பண்ணோம்னா we will have 5 terms. 3ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we'll be having actually 2ல ஸ்டார்ட் பண்ணோம்னா we'll be having 3 terms. அது மாதிரி only odd number of terms இருக்கும். odd number of terms இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது பேர் ஆயிரும். நீ அதனால இதை பத்தி கவலையே பட வேண்டாம். 2 டேர்ம்ஸா எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம், எக்ஸ் ஸ்கொயர் எடுக்க போறோம். ஐ மீன் எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4 அப்படிங்கும்போது அது எதோட ஸ்கொயர் ரூட்னு சொல்லு, எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் இல்லையா. ஐ மீன் எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர். எக்ஸ் பவர் 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். இதோட எக்ஸ் ஸ்கொயரை அங்க போடு, ஸ்கொயர் ரூட்டை. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் வில் கிவ் யூ எக்ஸ் பவர் 4. அப்படியே ஒரு லைன் போட்டு விட்டு சப்ட்ராக்ட் பண்ணு. சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்வோம், சைனை மாத்துவோம் இல்லையா. கீழே உள்ள எக்ஸ்பிரஷன் சப்ட்ராக்டுக்கு வந்து நம்ம எப்பவும் சைனை மாத்துவோம். சோ எக்ஸ் பவர் மைனஸ் 4 சாரி எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 0 ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இந்த ரெண்டு டேர்மை சைனோட கொண்டு வரணும். மைனஸ் 4x³ பிளஸ் 10x², இப்படிதான் கொண்டு வரணும். சைனோட சேர்த்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்ப என்ன இருக்குங்க, நமக்கு கோஷன்ட்ல x² இருக்கு, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணு. 2ஆல மல்டிப்ளை பண்ணா யூ வில் ஹேவ் 2x². இங்க இன்னொரு டேர்ம் எழுதணும். பிளஸ்ஸா மைனஸா நமக்கு எதுவும் தெரியாது. சரியா, இப்போ இந்த 2x² என்ன போட்டு மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த 4x³ கிடைக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே கேன்சல் பண்ணோம், நமக்கு அதுதான் எய்ம். அப்போ இங்க வந்து மைனஸ் போடணும் கண்டிப்பா. மைனஸ் இன்டு பிளஸ் போட்டாதான் நமக்கு டேலி ஆகும். இங்க 2 இருக்கு, அப்ப 2 2s are 4, அப்ப 2 போடணும். இங்க x² இருக்கு, இன்னொரு x போட்டா x³ வரும், அப்ப மைனஸ் 2x போடணும். சரியா, இதே மைனஸ் 2x இங்கேயும் எழுதிக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ண. எதால மல்டிப்ளை பண்ற, இங்க எழுதின மைனஸ் 2x ஆல இங்க மல்டிப்ளை பண்ற. அப்ப என்ன ஆகும், மைனஸ் 2 இன்டூ பிளஸ் 2 மைனஸ் 4. இங்க x இன்டூ x² will give you x³. அப்ப ஒரு இது முடிஞ்சு போச்சு. சரியா, அடுத்து இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணேன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் will give you பிளஸ் 4x² வரும். இப்போ சைனை மாத்திட்டு ஆட் பண்ணு. ரெண்டும் சைன் மாத்திரேனா பிளஸ் மைனஸ் இது போயிடும். இங்க 10 மைனஸ் 4 will give you 6x². சரியா, அடுத்து என்ன செய்யணும், இந்த 2 டேர்ம்ஸ் அப்படியே கீழே கொண்டு வரணும். அதாவது மைனஸ் 12x பிளஸ் 9. சைன் மறந்துடாதீங்க. சரியா, இப்போ இங்க என்ன இருக்கு, 2x² மைனஸ் 2x இருக்கு. அதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணு. யூ வில் ஹேவ் 2x² மைனஸ் 4x வரும் இங்க. சரியா, இந்த 2x² பிளஸ் 3ஆல நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஐ வில் பி கெட்டிங் 6x². அப்ப இங்க ஒரு பிளஸ் 3 போடணும். பிளஸ் 3ஆல மல்டிப்ளை பண்ணு, 6x² மைனஸ் 12x பிளஸ் 9. சரியா, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணு. சப்ட்ராக்ட் பண்ணா சைனை மாத்தணும். மைனஸ் பிளஸ் இருந்ததுன்னா கேன்சல் ஆகும் எல்லாமே. சோ யூ கெட் a 0. புரியுதா? அப்ப நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன, therefore square root of x power 4 minus 4x³ plus 10x² minus 12x plus 9 is equal to x² minus 2x plus 3. சரியா, இது லாங் டிவிஷன் மெத்தட். அப்போ நீ வந்து only if you are thorough with நம்பர்ஸ்ல ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் நீ தரவா இருந்தாதான் அந்த ப்ரொசீஜரை மறக்காம ஸ்டெப் விடாம இங்க வந்து நீ அப்ளை பண்ண முடியும்.
அடுத்த கொஸ்டின் போலாமா? Because in some schools I see that the students are copying that steps very seriously. ரப்பர் நட்டுமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4x power 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? டேர்ம்ஸ் நம்ம பார்ப்போம். எல்லாமே ஆர்டர்ல இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பவர் 4 3 2 1 0. அப்ப அப்படியே நம்ம எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ செகண்ட் கொஸ்டின் 4x power 4 plus 8x cube plus 8x square plus 4x plus 1. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு டேர்ம் ஒன்னா எடுக்கணும், இது ரெண்டும் ஒன்னா எடுக்கணும். இங்க 4 இருக்கு, அப்ப அதுக்கு ஸ்கொயர் ரூட் 2. எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் ஸ்கொயர், அப்ப 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா 4x பவர் 4, சப்ட்ராக்ட் பண்ணா கேன்சல் ஆயிரும். அப்ப அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டேன். சோ என்ன செய்யணும், எனக்கு முதல்ல டிவிடெண்ட் வேணும். சோ ஐ ஹேவ் டு பிரிங் தீஸ் டூ டேர்ம்ஸ் டவுன். இங்க நான் இங்க இருக்க நம்பரை அப்படியே டபுள் பண்ணணும். டேர்ம் 4x ஸ்கொயர் கிடைக்குது, இங்க 4 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அதே பிளஸ் 2x நான் இங்க போடணும். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது பாரு, 8x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் கிடைக்குது. இப்ப நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 8x கியூப் போயிரும், பட் இங்க 8 minus 4 4x ஸ்கொயர் மீதி இருக்கும். So I have to bring this down now. Plus 4x plus 1. இங்க again நான் டபுள் பண்ணணும். டபுள் அதாவது 2ஆல மல்டிப்ளை பண்ணா I will have 2x square plus 4x square plus 4x. எனக்கு பார்த்தோன்னே தெரியுது, இங்க ஒரு பிளஸ் 1 இங்க ஒரு பிளஸ் 1 போட்டு மல்டிப்ளை பண்ணேன்னா I'll be getting the terms. So 4x square plus 4x plus 1. அப்ப என்ன செய்யணும், அடுத்து நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆயிட்டு I get a 0. Therefore நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். It is 2x square plus 2x plus 1. Therefore square root of அந்த எக்ஸ்பிரஷன் தயவுசெய்து எழுதுங்க, is equal to 2x square plus 2x plus 1. மிஸ் எழுதல, நானும் எழுத மாட்டேன்னு வச்சிருக்காத, நீ ஆன்சர் கம்ப்ளீட்டா எழுது. 4x power 4 plus 8x cube plus 8x square plus 4x plus 1 is equal to. சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் செய்யல இல்லையா, அதனால தான் ஐ எம் டூயிங் ஆல் தி சம்ஸ் இன் தி எக்ஸசைஸ். ஓகே, இல்லனா நான் ஹோம்வொர்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 9x power 4. Third question. 9x power 4 minus 6x cube plus 7x square minus 2x plus 1. இப்போ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆர்டரா தான் இருக்கு. ஸோ ஐ கேன் ஸ்பிளிட் இட் லைக் திஸ். இந்த சைனோட சேர்த்து ஸ்பிளிட் பண்ணிக்கோ. தென் 9x பவர் 4க்கு 3x ஸ்கொயர், அப்போ இங்கே ஒரு 3x ஸ்கொயர், இப்போ 9x பவர் 4. நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்ண உடனே சைனை மாத்தினேன், 0 ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்ன, இங்க 2 இன்டூன்னு போடணும், அப்போ 6x ஸ்கொயர் கிடைக்கும். 6x ஸ்கொயர் கிடைச்ச உடனே எனக்கு தெரியுது, இப்போ மைனஸ் 6 போட்டா போதும். 6 into 1 தானே, அப்போ இங்க வந்து பிளஸ் 6 இருக்கிறதுனால அங்க மைனஸ் வேணும் எனக்கு. சோ ஐ ஹேவ் டு புட் ஒன் மைனஸ். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அங்க எக்ஸ் கியூப் இருக்கு. சோ ஐ ஹேவ் டு புட் ஒன் எக்ஸ். சோ மைனஸ் 6. அந்த மைனஸ் 6 இங்க போட்டேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணேன்னா ஐ வில் கெட் ஒரு மைனஸ் 6x கியூப் பிளஸ் 7x ஸ்கொயர் கீழே கொண்டு வந்திருக்கணும். சாரி, இதுக்கு முந்தின ஸ்டெப்பே கொண்டு வரணும். சோ மைனஸ் 6x கியூப் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் x இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். பிளஸ் மைனஸ் 0, இங்க ஒரு மைனஸ் பிளஸ், சாரி 7 மைனஸ் 1 6x ஸ்கொயர். இப்போ அடுத்த டேர்ம்ஸ் கீழே கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2x கிடைக்குது. ஸோ இங்க பார்த்தோன்னே எனக்கு தெரியும் பிளஸ் 1 போட்டேன்னா போதும். ஸோ பிளஸ் 1 1ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா ஐ கெட் 6x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும், சைனை மாத்திட்டு ஐ ஹாவ் டு கேன்சல் த டேர்ம்ஸ். ஐ கெட் a 0.
சரியா? So square root of that particular expression is equal to 3x square minus x plus 1. பட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, முன்னாடி நமக்கு நம்பர் இருக்கு, பரவாயில்ல அப்படியே வச்சு செய்யலாம். அதர்வைஸ் நீங்க முதல்ல இதை எழுதலாம், 16x power 4 minus 24x cube minus 12x square plus 25x plus 4 அப்படின்னு போட்டு செய்யலாம். அது உங்க இஷ்டம்தான். சரியா? பண்ணிடலாமா? சரி, அடுத்து பார்க்கலாம். பாருங்க, எழுதும் போது எப்படி எழுதுறோம்னா, முதல்ல x power 4 எழுதுறோம், அடுத்து minus 24x cube. நல்லா அந்த சைனை கவனிச்சு எழுதுங்க, முன்னாடி இருக்க சைனோட சேர்த்து எழுதணும். minus 12x square plus 25x plus 4 அப்படி எழுதணும். அப்படின்னா ஆர்டர்ல எழுதிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு செய்யறது ஈஸியா இருக்கும். So 16க்கு 4, இங்க x square, அப்ப 4x square, 4 into 4 16 x power 4. சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 0. அடுத்த 2 டேர்ம்ஸ் நான் கொண்டு வரணும் கீழே. இங்க 8x square பார்த்தவொடனே எனக்கு 3x minus 3x போடணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா தான் 3 4s are 3 8s are 24, இங்க பிளஸ் அங்க மைனஸ், இப்போ மைனஸ் இருக்கணும். ஸோ மைனஸ் 3x மல்டிப்ளை பண்ணு, minus 24x cube minus into minus plus 3 3s are 9x square. சரியா? இப்ப சைன் மாத்து, இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது போயிடும். இப்போ -12 -9 போது -21x ஸ்கொயர் வரும். இப்போ +25x +4. சம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். Four plus 25x minus 12x minus 24x cube. ஓகே ஓகே, இப்ப பாருங்கம்மா, இங்க 25x ஸ்கொயர் வந்திருக்கு, இங்க தான் x வந்திருக்கு புக்ல. அகைன் ஒன் மிஸ்டேக் இல்லையா? அப்போ இது ரெண்டு மாறும் ஆக்சுவலா, இல்லையாமா? பாரு, ஆர்டரா எழுதணும்னு சொல்லியிருக்கேன். x power 4 எழுதிட்டோம், x cube எழுதணும், அப்புறம் x square எழுதணும். therefore you will have 25x square here and minus 12x here. இங்க பவர் மாறி வந்திருக்கு இதுல பிரிண்ட் பண்ணும்போது, ஐ மீன் காப்பி பண்ணும்போது அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. சோ இங்க என்ன ஆகும்? வேற ஒண்ணும் மாறாது நமக்கு. இங்க பிளஸ் 25x ஸ்கொயர் இருந்திருக்கும், அவ்வளவுதான். இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் 16x ஸ்கொயர். வேற ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. minus 12x plus 4. இங்க 21, இங்க 4, இங்க 8 அப்படி பார்க்கும்போதே தெரிஞ்சிடணும் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு, இல்லையா? 8 நம்ம 21 வர மாதிரி கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம சம்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு உடனே புக்கை ரெஃபர் பண்ணேன். சரியா? அது மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ இதை டபுள் பண்ணுங்க, 8x ஸ்கொயர் minus 6x ஆயிடும், இல்லையா? நீங்க பார்த்த உடனே தெரியுது. +2 போட்டேன்னா போதும், எனக்கு எல்லாமே டபுள் ஆக்கிடலாம். ஸோ +2. ஸோ 16x ஸ்கொயர் minus 12x plus 4. அப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்
0. Therefore, square root of that expression is equal to 4x square minus 3x plus 2. சரிதானா? இப்போ இந்த சம இன்னொரு மாதிரி உங்களுக்கு செய்யறதுக்கும் செய்து காட்டவும் நான் விரும்புறேன். ஏன் தெரியுமா? நீங்க எப்பவுமே அசெண்டிங் ஆர்டர்லயே நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல பவர்ஸ் வச்சு செய்திருக்கோம் இது வரைக்கும். இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல செய்ய முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஞாபகம் வைக்கணும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது டேர்ம்ஸ் கரெக்டா எழுதணும். சோ 4 minus 12x plus 25x square minus 24x cube plus 16x power 4 அவ்வளவுதான். ரெண்டு மாறி வந்திருக்கு. அத சரியான ஆர்டர்ல எழுதிக்கிட்டோம். இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்றது? 2 2s are 4. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிடும். இங்க minus 12x plus 25x square. இங்க 2 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 ஆல 4 ஆயிடும். அப்ப 4 இங்க -3 இல்லையா? 4 3s are 12 வரணும்னா இங்க ஒரு மைனஸ் வேற வரணும். அப்ப -3 வரணும். எனக்கு ஒரு எக்ஸும் சேர்த்து போடணும். அப்போ -3x. இப்போ மல்டிப்ளை பண்ணு -12x இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 9x ஸ்கொயர். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா பவர்ஸ் சைனை சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன்னா இங்க அகைன் 16x ஸ்கொயர் வந்துடும். இங்க -24x கியூப் பிளஸ் 16x பவர் 4. சரியா? இப்போ இது டபுள் பண்ணு 4 - 6x வரும். 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க x இருக்கு, இங்க ஒரு x ஸ்கொயர் வேணும். அப்ப எனக்கு அப்ப பிளஸ் ஐ ஹேவ் டு ரைட் 4x ஸ்கொயர். அப்படின்னா தான் எனக்கு 16x ஸ்கொயர் கிடைக்கும். So I will write plus 4x square here also. So I get 16x square minus 24x plus 16x power 4. இது எதுக்காக இப்போ வேலை இல்லாம இத போய் செய்து காட்டிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? எதுக்கு மேம்? நம்ம தான் முதல்ல ஒரு தடவை செய்தோமே, இது ஏன் இன்னொரு வேலை செய்றீங்க அப்படின்னு. இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ரெண்டாவது சம்ல செய்ய போறோம். செகண்ட் क्वेश्चनல நம்ம செய்ய போறோம். எந்த ஸ்கூல்ப்பா? சத்யசாய் பாலகுருகுலம். பாய்ஸ் அங்க என்ன நடக்குது? என்ன செய்றீங்கப்பா? என்ன உங்க கரஸ்பாண்டன்ட் உட்காரலன்னு பாக்குறீங்களா? போன் பண்ணி சொல்லவா? சார் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் உங்க பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா கவனிப்பாங்களா? உட்காருங்கன்னு கூப்பிடவா? உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியவே இல்லை. ஏன்னா நாளைக்கு லீவுன்னு ஜாலியா இருக்கீங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन பாருங்க. Find the values of a and b if the following polynomials are perfect square. Perfect square னா என்ன? இதோட ஸ்கொயர் ரூட் நீ ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா பாரு, ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லயும் ஒரு ஏபி கொடுத்துட்டே வராங்க. அந்த ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க உன்ன இல்லையா? அதுக்காக தான் உனக்கு அது எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? நான் தலைகீழா வச்சு செஞ்சதுக்கு காரணம் இந்த ரெண்டு சம்மம் தான். நம்பர்ஸ் முன்னாடி எழுதி நான் செய்ததுக்கு காரணம் இந்த ரெண்டு क्वेश्चन. பார்க்கலாம். முதல்ல இந்த क्वेश्चन பண்ணிடலாம். பண்ண பிறகு we will go to this. பாரு, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு. என்ன எக்ஸ்பிரஷன் நமக்கு? 4x power 4 minus 12x cube plus 37x square plus ax plus b இல்லையா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இங்க எனக்கு 2x ஸ்கொயர் வரும். So I have to write 2x square here also.
So 4x power 4 நான் subtract பண்ணனா it will get cancelled. அடுத்த 2 terms கொண்டு வந்தேனா இது ரெண்டும் கீழ வந்துரும். எனக்கு இங்க டபுள் பண்ண போறேன் கோஷன்ட் 4x square. அப்போ -3x போடணும் நான். அப்படினா தான் 12x cube கிடைக்கும். இப்போ இங்கேயும் ஒரு -3x போட்டேனா -12x cube plus 9x square னு வரும். இப்போ subtract பண்ணா இது பிளஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும். அப்ப இது ரெண்டும் போய்டும். இப்போ 37 minus 9 அப்படினு சொல்லும்போது it is 28x square. மீதி இருக்கிற ax ஐயும் b ஐயும் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னோட பிரச்சனையே இந்த a என்ன b என்னன்னு தெரியணும். சரி, நான் a b பத்தி நான் இப்ப கவலைப்படல. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் பார்க்க போறேன். இப்போ டபுள் பண்ணேன்னா என்ன ஆகும்? 4x square minus 6x னு வந்துரும். அப்போ இங்க ஒரு +7 போட்டேனா போதும். எனக்கு 7 4s are 28 கிடைக்கும். அதான் எனக்கு விஷயம் வேணும். So 28x square. இப்போ -6 into 7 -42x இல்லையா +49. சரியா? இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணோம். இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இது கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும்னு பார்த்தேன்னா a plus 42x னு வரும். இங்க plus b minus 49 னு வரும். இல்லையா? இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னமா மீனிங்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நமக்கு கோஷன் ஐ மீன் ரிமைண்டர் ஷுட் பி 0 இங்க. அப்படின்னா தான் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். இல்லையா? அப்ப என்ன சொல்லணும் நம்ம? the expression is a perfect square. The expression is a perfect square. அப்படின்னா என்ன அர்த்தம்? a plus 42 should be equal to 0 and b minus 49 is equal to 0, which implies that a is equal to minus 42 and b is equal to plus 49. புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே 0வா இருக்கணும் இல்லையா? நீ 0க்கு ஈக்குவேட் பண்ணாதான் a யோட b யோட வேல்யூ போட முடியும். இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? Second question, x power 4 minus 4x cube பாருங்க plus 10x square minus ax plus b. As usual, I am going to start with long division method. x square, so x power 4 subtract பண்ணனா 0. So I am going to bring down the other two terms. இங்க double பண்ணனா 2x square, இங்க minus 2 2s are 4, 2 x cube வேணும், அப்ப x போடணும். அப்ப இங்க ஒரு minus 2x multiply பண்ணனா I get minus 4x cube plus 4x square. திருப்பி subtract பண்ண போறேன். அப்ப sign மாறும். இது ரெண்டும் போய்டும். இங்க 6x square minus ax plus b. இப்ப இத டபுள் பண்ணேனா I get 2x square minus 4x. இப்ப என்ன போட்டா டேலி ஆகும்? 3 போட்டா தான் டேலி ஆகும். இப்போ plus 3. 3 2s are 6. 3 4s are 12 plus 9. சப்ட்ராக்ட் பண்றேன். சைன் மாத்திட்டேன். இது போய்டும். இங்க என்ன வரும்னா minus a plus 12 into x. இங்க b minus 9. சரியா? திருப்பி என்ன சொல்ல போறோம்? The expression is a perfect square. Therefore, minus a plus 12 equal to 0. இல்லையா? minus a plus 12 is equal to 0 and
b minus 9 is equal to 0, which implies that a is equal to 12 and b is equal to 9. Third question பாரு, ஸ்டார்ட் பண்றதே ஏன்ற வேரியபிளோட அன்னோனோட ஸ்டார்ட் பண்றோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணா நம்மளால ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னா நம்ம போட முடியாது. எப்பவுமே see that இந்த ஏ அன்னோன் நம்பர் இருக்கு அப்படின்னா that should come at the end. அது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப எப்படி இதை மாத்தி எழுதலாம் பாரு. இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே மாத்தி எழுது. அதாவது 36 அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருந்தோம். இது வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். இப்ப அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த பவர் ஆஃப் த வேரியபிள்ஸ் எழுதுறோம். அப்போ எக்ஸ் பவர் 0 எழுதிட்டோம். அடுத்து எக்ஸ் எழுது, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எழுது, அடுத்து எக்ஸ் கியூப் எழுது, அடுத்து எக்ஸ் பவர் 4. இந்த கொஸ்டின் செய்யறதுக்காக தான் உனக்கு அந்த லாஸ்ட் கொஸ்டின் போன பார்ட்டோட லாஸ்ட் சப்டிவிஷனை 2 மெத்தடும் நான் போட்டு காட்டினேன் உங்களுக்கு. சரியா? இப்போ ஸ்டார்ட் வித் லாங் டிவிஷன் மெத்தட். அப்ப நமக்கு 6 6 ஆர் 36. சப்ட்ராக்ட் பண்றேன். ரிமைண்டர் 0. இங்க -60x பிளஸ் 109x ஸ்கொயரை நான் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு. இங்க 6 டபுள் பண்ணா 12. 12 எத்தனை டைம் போகும்? 5 டைம்ஸ் போகும். எனக்கு இங்க ஒரு மைனஸ் வரணும். சோ -5x வரணும். அப்ப அதே -5x இங்க போடுறேன். மல்டிப்ளை பண்ண -5 into 12 -60x. இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 5s are 25 x into x x ஸ்கொயர். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது போயிடும். சரியா? இப்போ இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 4 இங்க 8 84x ஸ்கொயர். இப்போ இது ரெண்டும் எனக்கு மீதி இருக்கு, நான் கீழே கொண்டு வரணும். சோ இட் பிகம்ஸ் பிளஸ் bx கியூப் பிளஸ் ax பவர் 4னு மாறிடுது. சரியா? இப்போ இதை நான் டபுள் பண்றேன். 6 2s are 12 மைனஸ் 5 2s are 10x. இப்போ இந்த 12 ஏதாவது மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 84 கிடைக்கும்னு பாக்குறேன். பிளஸ் 7 12s are 84. இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சோ இங்கே நான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாதான் டேலி ஆகும். அப்போ பிளஸ் 7x ஸ்கொயர். 7 12s are 84. இங்க minus 10 into 7 minus 70 x square into x x cube இல்லையா? இங்க 7 into 7 49 x power 4. இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 84x ஸ்கொயர் போயிடுது. ஆனா இது கேன்சல் ஆகல. எப்படி இருக்கு எனக்கு? b plus 70 into x cube plus a minus 49 into x power 4 அப்படின்னு இருக்கு. எனக்கு இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும்னா இந்த b plus 70யும் a minus 49ம் 0 ஆகணும். சரியா? அப்ப நான் என்ன சொல்லலாம்? a minus 44 equal to 0. Sorry, a minus 49 equal to 0 and b plus 70 equal to 0, which implies that a is equal to 49 and b is equal to minus 70. புரியுதா? இப்போ fourth question பாருங்க. அதே மாதிரி ab பிகினிங்லயே இருக்கு. அப்போ இதை மாத்தி எழுதணும். 36 plus 24x plus 40x square minus bx cube plus ax power 4 அப்படின்னு எடுத்துட்டு ab யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு வாங்க. And so I conclude that this square root is அதாவது square root by division method. It is over. சரியா? So we will pass on to the next set of questions, next set of sums the next day. And happy Independence Day.